நீண்ட ஆயுசுள்ளவர். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினதின் நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகுமட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இரா தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும். தானியேல் சொப்பனத்தில் கண்ட 4வது மிருகம் சீரிய பேரரசை குறிக்கிறதா அல்லது ரோம பேரரசை குறிக்கிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வசன பகுதி கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆறுதலாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறார். கர்த்தர் தானியேலுக்கு காண்பிக்கும் தரிசனத்தில் 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவையாவன: நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது, கர்த்தரே நியாயாதிபதி, தேவனுடைய சபைக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் ஏற்ற காலத்தில் அழிக்கப்படுவார்கள், மேசியாவின் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும், அந்தகார சக்திகள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக இருந்தாலும் மேசியாவின் ராஜ்யம் இந்த பூமியில் நிச்சயமாகவே ஸ்தாபிக்கப்படும். இம்3 காரியங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தருகிறது. தானியேல் தன்னுடைய சொப்பனத்தில் தரிசனங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்போது சிங்காசனங்கள் வைக்கப்படுகிறது. மிருகங்களின் சிங்காசனங்களும் எல்லா ஆளுகைகளும் அதிகாரங்களும் வல்லமைகளும் மனுஷர் மத்தியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 15:24. மிருகங்களின் ராஜ்யங்கள் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யங்கள். தேவனுடைய ராஜ்யமோ மனுஷர் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் மேசியாவின் ராஜ்யம். சிங்காசனங்கள் வைக்கப்படும் வரையிலும் தானியேல் அந்த தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனமும் பிதாவின் சிங்காசனமும் அங்கு வைக்கப்படுகிறது. இந்த சிங்காசனம் நியாய சங்கத்தை குறிக்கிறது. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது என்னும் வாக்கியத்திற்கு நியாய தீர்ப்பு ஆரம்பமாயிற்று என்று பொருள் சொல்லலாம். தேவனுடைய ஞானமோ நீதியான ஆளுகையை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். தேவனுடைய பராமரிப்புகள் அவருடைய கிருபையையும் அவருடைய நீதியையும் வெளிப்படுத்துகிறது. தானியேல் பார்த்த 4வது மிருகம் கெடியும் பயங்கரமும் உள்ளதாய் இருக்கிறது. இது சீரிய பேரரசாக இருந்தாலும் ரோம பேரரசாக இருந்தாலும் இந்த ராஜ்யம் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிறது. கர்த்தருடைய ஜனத்தை பயமுறுத்துகிறது. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது என்னும் வாக்கியம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இது தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பாக இருக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை பற்றி பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் தானியேல் இங்கு கண்ட தரிசனத்தின் தொடர்ச்சியான வாக்கியங்களாகும். யோவான் தன்னுடைய தரிசனத்திலே இதை பார்க்கிறார். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின.
அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-12. நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இவர் பிதாவாகிய தேவன். இவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் தேவன் நித்திய காலத்திற்கும் உரியவர். அவர் இருந்தவராகவும் இருக்கிறவராகவும் இருக்க போகிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நித்திய காலமாக இருந்தார், இருக்கிறார், இருப்பார். நியாயாதிபதியின் மகிமை அவருடைய வஸ்திரத்திலும் பிரதிபலிக்கிறது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் இருக்கிறது. உறைந்த மலை கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மகிமைக்கும் அடையாளம். அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புரவாகவும் இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருக்கிறது. இந்த நெருப்பு துன்மார்க்கரை பட்சித்து போடுகிற அக்கினி. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும் கிரியை நடப்பிக்கிற சத்துருக்கள் கர்த்தருடைய அக்கினி ஜுவாலையில் அவிந்து போவார்கள். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி நதி புறப்பட்டு வருகிறது. ஏராளமான பேர் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். 1000 பேர் அவரை சேவிக்கிறார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். கர்த்தருடைய ஷேக்கெனா மகிமை அங்கு தங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு அருகாமையில் தேவதூதர்கள் எப்போதும் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுவார்கள். அப்போது எல்லோருக்கும் முன்பாக நியாய சங்கம் உட்காருகிறது. புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய சபைக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். கர்த்தர் தமக்கு ஏற்ற வேளையிலே அவர்களை சங்காரம் பண்ணுவார். அந்த சம்பவம் இங்கு தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் நியாய சங்கம் உட்கார்ந்திருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். தானியேல் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினதின் நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்படுகிறது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 4வது மிருகம் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த மிருகத்தோடு யுத்தம் பண்ணுகிறார். இது பரலோகத்திற்கு விரோதமாக பேசினது. பெருமையான பேச்சுக்களை பேசினதே இதன் பிரதான பாவம். அந்தியோகசுக்கு பின்பு சீரிய சாம்ராஜ்யம் அழிந்து போனது. அந்தியோகசும் கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுடைய குடும்பத்தார் எல்லோரும் நாசமானார்கள். பார்த்தியரும் அர்மேனியரும் அசீரிய பேரரசின் மீது யுத்தம் பண்ணி அதை அழித்து போட்டார்கள். வேத பண்டிதர்களில் சிலர் 4ஆம் மிருகத்தை ரோம பேரரசுக்கு அடையாளமாய் சொல்லுகிறார்கள். அசீரிய பேரரசை போலவே ரோம பேரரசும் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். ரோம பேரரசின் வலிமையும் குறைந்து போயிற்று. முடிவில் ரோம பேரரசு முற்றிலுமாய் அழிந்தது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்படுகிறது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகுமட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்படுகிறது. அவர்களுடைய ஆளுகையும் பலமும் அதிகாரமும் அவர்களை விட்டு பறிக்கப்படுகிறது. தங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது அவர்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்தார்கள். இப்போது அவர்களிடத்தில் அதிகாரம் இல்லை. அதிகாரம் அவர்களிடத்தில் இருந்து பறிக்கப்படுகிறது. அவர்களால் இனிமேல் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது. இம்மூன்று ராஜ்யங்களிடத்திலும் அதிகாரம் இல்லை. ஆனாலும் அவர்கள் கொடியவர்களாகவும் தீங்கு செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பலவீனராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் இன்னும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. அவர்களிடத்தில் அதிகாரமும் இல்லை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தம்முடைய சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தண்டிக்கிறார். தம்முடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்த முடியாதபடிக்கு அவர்களுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் முறித்து போடுகிறார். ஆனாலும் கர்த்தர் அவர்களை உடனே அழித்து போடாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவர்களை விட்டு வைக்கிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு காலத்தை அனுமதிக்கிறார். துன்மார்க்கர் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் அழிவுக்கு தப்பிக்கலாம்.
மனம் திரும்பாமல் தங்கள் துன்மார்க்கத்தில் நிலைத்திருந்தால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம். மேசியாவின் ராஜ்யத்திற்கு விரோதமாக அந்தகார சக்திகள் கிரியை நடப்பித்தாலும் இந்த பூமியிலே மேசியாவின் ராஜ்யம் நிச்சயமாய் ஸ்தாபிக்கப்படும். தானியேல் இந்த சத்தியத்தை தரிசனத்தில் கண்டு தன்னுடைய சிநேகிதருக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார். தரிசனங்களிலே தானியேல் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வருகிறார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்படுகிறார். மேசியாவுக்கு இந்த வசனத்தில் மனுஷகுமாரன் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேசியா மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பாவமான மாம்சத்திற்கு ஒப்பாக இந்த பூமியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். தானியேல் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவரை பார்க்கிறார். தானியேல் தரிசனத்தில் பார்த்தது பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துதான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:27. மனுஷகுமாரனுடைய சாயலானவர் வானத்தின் மேகங்களுடனே வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ அவதாரம் எடுத்து வந்த சம்பவத்தை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். வேத பண்டிதர்களில் வேறு சிலரோ இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்து பரமேறி போவதை குறிப்பதாகவும் சொல்லுகிறார்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் 1:9. இயேசு கிறிஸ்து பரமேறி போன போது அவர் எங்கே போனார் என்னும் கேள்வி சீஷருடைய மனதில் உண்டாயிற்று. அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திற்கு ஏறி போனார். இயேசு அவர்களை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். யோவான் 20:17. மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்களுடனே வருகிறார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்படுகிறார். குமாரன் பிதாவுக்கு அருகாமையில் வருகிறார். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமீபத்தில் வருகிறார். அவர் திரைச்சீலைக்குள்ளே போய் பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய முன்னோடியான இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்கு முன்பாக பிதாவின் சமூகத்தில் வந்து சேருகிறார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவமாய் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மனுஷர் மத்தியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் இயேசு கிறிஸ்துவையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். பிதாவாகிய தேவனுக்கு சமீபத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையில் போகும்போது அவர் தம்முடைய வல்லமையோடு கூட அங்கு போகிறார். பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். யோவான் 17:2-5. தானியேல் கண்ட தரிசனம் அவருக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் ஆறுதலை தருகிறது. கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிற ராஜ்யங்களுடைய ஆளுகைகள் நீக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சபையின் தலையாகிய கிறிஸ்துவுக்கு அதிகாரமும் ஆளுகையும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்தார். பிலிப்பியர் 2:9-10. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அழியாத நித்திய ராஜ்யம். சபை நிலைத்திருக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். தானியேல் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. இது பாபிலோனின் காலத்தில் இருந்து தானியேல் 7, 9, 10 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நியாய தீர்ப்பு வரையிலும் உள்ள காலமாகும். இதில் அந்தி கிறிஸ்து தோற்கடிக்கப்படுவதும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் இடம்பெறுகிறது. நியாய தீர்ப்பின் சிங்காசனங்கள் வைக்கப்படுகிறது. தேசங்கள் மீது நியாய தீர்ப்பு உண்டாகும். நீண்ட ஆயுசுள்ளவர் என்னும் வாக்கியம் பிதாவாகிய தேவனை குறிக்கும். இது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்காது. ஏனெனில் தானியேல் 7, 13, 14 ஆகிய வசனங்களில் நீண்ட ஆயுசுள்ளவரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த நபர் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. தானியேல் தன்னுடைய தரிசனத்தில் ஒரே இடத்தில் பிதாவையும் காண்கிறார், குமாரனையும் காண்கிறார். தேவனும் நியாய தீர்ப்பும். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. தேவன் இயற்கையான கண்களால் பார்க்கப்படுகிறார். நீண்ட ஆயுசுள்ளவர் ஒரு நபரை போல சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு நபரை போல வஸ்திரம் அணிந்திருக்கிறார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருக்கிறது. அவருக்கு மற்ற நபர்களைப் போல சிரசு இருக்கிறது. அவருடைய சிரசில் மயிர் இருக்கிறது. அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பு போல இருக்கிறது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடுகிறது. 1000 பேர் அவரை சேவிக்கிறார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அந்தி கிறிஸ்துவை பற்றிய செய்தி. அவன் பெருமையான வார்த்தைகளை பேசுவான். அவன் கொலை செய்யப்படுவான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அந்தி கிறிஸ்து கொலை செய்யப்படுவான். கடைசி நாட்களில் இவன் மரித்து போகும் மனுஷனாக இருப்பான். அவனுக்கு நியமிக்கப்பட்ட பிரகாரம் அவன் ஒரே தரமும் கடைசி தரமும் மரித்து போவான். அவனுடைய சரீரம் அழிக்கப்படும். மனுஷருடைய உடல் எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். மற்ற மிருகங்கள் என்பது சின்ன கொம்பு எழும்புவதற்கு முன்பாக வரும் மற்ற மிருகங்களை அல்லது மற்ற ராஜ்யங்களை குறிக்கும். ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு காலத்தில் ராஜ்யபாரம் பண்ணி பின்பு அழிந்து போகும். அதன் பின்பு சின்ன கொம்பு வரும். இது 8வது ராஜ்யமாகும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பு சின்ன கொம்பு என்னும் ராஜ்யம் கடைசி ராஜ்யமாகும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பு பூமியில் பரலோக ராஜ்யம் நித்தியமாக ஸ்தாபிக்கப்படும். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் என்னும் இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. இவர் தானியேல் 7, 9, 10 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நீண்ட ஆயுசுள்ளவர் அல்ல. இவர் திருத்துவத்தின் வேறொரு நபர். இவர் வானத்து மேகங்களுடனே வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் நீண்ட ஆயுசுள்ளவரிடத்தில் வருகிறார். ஆகையினால் இவர்கள் இருவரும் ஒரே நபர் அல்ல. இவர்கள் திருத்துவத்தில் வெவ்வேறு நபர்கள். இயேசு கிறிஸ்து ஆளுகையையும் மகிமையையும் ராஜ்யத்தையும் பெற்றுக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்திய ராஜ்யமாகும். இவருடைய கர்த்தத்துவம் நீங்காதது, நித்தியமானது. அவருடைய ராஜ்யம் அழியாதது. வேதாகம சத்தியம். தமது 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார். அவருடைய ராஜ்யம் நித்தியமானதாக இருக்கும். அவருடைய ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் இயற்கையான ஜனங்களாக இருப்பார்கள். அவர்கள் நித்திய சந்ததிகளாக இருப்பார்கள்.